தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பான தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக ஆட்சிக்குழுவின் உறுப்பினர், ஆளுநர் மற்றும் அரசால் பரிந்துரைக்கப்படும் நபர்கள் என 3 பேர் இடம்பெறுவர். இந்த குழு பரிந்துரைக்கும் நபரை துணைவேந்தராக ஆளுநர் நியமிப்பார். இந்த நிலையில்தான் கடந்த 2023ஆம் ஆண்டு காலியான பாரதியார் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்களை நியமிக்க 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை நியமித்து தமிழக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. இதனிடையே இந்த தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் பரிந்துரைத்த நபரை நியமித்து அறிவிப்பு வெளியிட்ட ஆளுநர், தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் பரிந்துரைக்கும் நபரை இணைத்து அரசிதழில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இதற்கு அந்தந்த பல்கலைக்கழக சட்ட விதிகளின் கீழ் தேடுதல் குழு அமைக்கப்பட்டு உள்ளதாகவும், பல்கலைக்கழக மானிய குழு தலைவர் பரிந்துரைக்கும் உறுப்பினரை ஆய்வுக்குழுவில் சேர்த்து தேடுதல் குழுவை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு எழவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு பதில் கடிதம் எழுதி அனுப்பியது. இது தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடிய நிலையில் ஆளுநர் தனது அறிவிப்பாணையை திரும்ப பெற்றுக் கொண்டாலுமே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு அமைத்த தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானிய குழுவின் பிரதிநிதி இல்லாததால் அந்த குழுவை கலைத்து புதிய குழுவை அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆளுநர் ரவி அறிவுறுத்தியிருந்தார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவை அமைத்தது சட்டப்படி சரிதான் என்றும், யுஜிசியின் நெறிமுறைகள் வழிகாட்டுதல்களை தவிர அவற்றை ஏற்று 4வது நபரை நியமிப்பது அரசின் முடிவுக்கு உட்பட்டது எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது. இருந்தாலுமே தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்ட மசோதாக்களை தொடர்ந்து கிடப்பில் போட்டு வைத்திருந்தார் தமிழக ஆளுநர் RN ரவி. அது மட்டுமல்லாமல் 2வது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானங்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி காலதாமதம் செய்தும் வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவியின் இந்த செயல்பாட்டிற்கு எதிராகவும் கிடப்பில் வைத்திருக்கும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு உடனே உத்தரவிடக் கோரியும் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. அதோடு துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான தேடுதல் குழு தொடர்பான விவகாரத்தை சேர்த்து விசாரிக்க கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என்றும், ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்றும், மாநில அரசின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொடர்ந்து பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்று கூறிய உச்சநீதிமன்றம், மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என்றதோடு மட்டுமல்லாமல் மசோதாக்கள் மாற்றப்பட்டிருந்தால் மட்டுமே குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் என கருத்து தெரிவித்திருந்தது. மேலும் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைத்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கிறோம் என்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டது. அதோடு உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரங்கள் வழங்கும் சட்டப்பிரிவு 142 படி உச்சநீதிமன்றம் இந்த அதிரடி அறிவிப்பு வெளியிடுவதாகவும், எங்களுக்கு இதைவிட்டால் வேறு வழி தெரியவில்லை என குறிப்பிட்டு மசோதாக்களுக்கு உடனடி ஒப்புதல் அளித்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தின் இந்த அதிரடி தீர்ப்பால் பல்கலைக்கழகங்களின் வேந்தரானார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாடு பல்கலை சட்ட திருத்த 2வது மசோதா உட்பட 10 மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பதால் ஆளுநருக்கு பதிலாக மாநில முதலமைச்சர் ஸ்டாலின் இனி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது.